Student 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acid இதுக்கு முன்னாடி கால்சன் ஸ்கிமிட் கண்டென்சேஷன் ஒரு நேமிங் ரியாக்ஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான நேமிங் ரியாக்ஷன். இந்த 2026 பப்ளிக்கில் இந்த நேமிங் ரியாக்ஷன் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. கன்னிசாரோ ரியாக்ஷன். கன்னிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கான்சன்ட்ரேட்டட் அக்வஸ் இல்லைனா ஆல்கஹாலிக் ஒரு அல்கலி எடுத்துட்டு, அதாவது 50% ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, ஒரு அல்கலினா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அந்த மாதிரி ஒரு அல்கலி ஒரு பேஸை எடுத்து அது ஆல்கஹால் கூடயோ இல்லை தண்ணி கூடயோ ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, கான்சன்ட்ரேட்டட் இருக்கணும். அதை எடுத்து நாம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிகைட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிகைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசிட்டால்டிகைட் எடுத்துக்கிறோம், CH3CHO. இது ஃபங்க்ஷனல் குரூப்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பனை வந்து ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம். இந்த ஆல்ஃபா கார்பன் கூட ஒட்டி இருக்கிற ஹைட்ரஜனை வந்து நம்ம ஆல்ஃபா ஹைட்ரஜன்னு சொல்லுவோம். இதுவே ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு CHO இருந்ததுன்னா இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. C6H5ங்கிறது ஒரு ரிங்கு, அதில் வந்து தனியாக கார்பன் ஹைட்ரஜன்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிகைடு எடுத்து நம்ம கான்சன்ட்ரேட்டட் அல்கலி இல்லைன்னா ஆல்கஹாலிக் கான்சன்ட்ரேட்டட் அல்கலி இல்லைன்னா ஆல்கஹாலிக் அல்கலி கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஆக்சிடேஷனும் ஆகும் ரிடக்ஷனும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும், அதுவே ரிடக்ஷன் ஆச்சுன்னா ஆல்கஹாலாக மாறும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ 2 மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டிகைட், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகைட் பென்சால்டிகைட் எடுத்து 50% சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டோட பேர் என்ன? ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சைல் ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால். அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட்னா நம்மளுக்கு COOH இருக்கும். பட் இந்த இடத்துல இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன அல்கலி எடுக்கிறோமோ அந்த அல்கலியோட சால்ட் வந்து இதில் ஜாயின் ஆகும். நம்ம இங்கே NaOH எடுத்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் பென்சாயேட் அப்படிங்கிற ஒரு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். சோடியம் இங்கே இருக்குது, இந்த C6H5COOவை நம்ம பென்சாயேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெச் ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா அது பென்சாயேட். ஸோ நமக்கு என்ன சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும்? சோடியம் பென்சாயேட். சோடியம் பென்சாய்ட் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்சிடேஷனும் நடக்கும் ரிடக்ஷனும் நடக்கும். ஸோ இந்த ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நம்ம ஒரு ரியாக்ஷனில் நடந்ததுன்னா அதை நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம், டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். Cannizzaro reaction is the good example for disproportionation reaction. Disproportionation reaction என்னது? ஆக்சிடேஷனும் நடக்குது ரிடக்ஷனும் நடக்குது. ஒரு ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறும், ரிடக்ஷன் ஆச்சுன்னா ஆல்கஹாலாக மாறும். ஸோ நமக்கு ரெண்டுமே ப்ராடக்டாக கிடைக்குது. இந்த மெக்கானிசம் இந்த ரியாக்ஷனோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப்பாக நடக்கும். சரிங்களா? அந்த மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரியாக்ஷன் வந்து என்னென்ன ரியாக்டன் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன கேட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா C6H5CHO, இன்னொரு C6H5CHO. இது கூட நம்ம என்ன கேட்டலிஸ்ட்டாக எடுத்திருக்கோம்? 50% NaOH. இந்த NaOH எப்படி பிரியும்? Na+OH- பிரியும். இப்போது இந்த Na+OH- ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு பென்சால்டிகைட் கூட ரியாக்ட் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பேர் என்னென்னா அட்டாக் ஆன் OH ஆன் த கார்பனல் கார்பன். சரிங்களா? கார்பனல் கார்பன்னா என்னது? இந்த C+O இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கார்பனல் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ இந்த பென்சால்டிகைட் ஃபஸ்ட்டு இது 1 மோல், இது 2வது மோல். ஃபஸ்ட்டு மோலோட ரியாக்ஷன் பார்க்கலாம். C6H5
C double bond O H. இப்போது நமக்கு Na ப்ளஸ் OH மைனஸாக பிரியும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், இந்த கார்பனல் குரூப்பில் இந்த ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் இருக்கும், இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் இருக்குன்ட்டு. அப்போ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் அட்டாக் பண்ணுமா, இதை அட்டாக் பண்ணி இந்த OH போய் இங்கே ஜாயின் ஆகும். அப்படி ஜாயின் ஆகும்போது கார்பனோட வேலன்சி எவ்வளோ, 4 தானே, 2 3 4 இருக்குது. அப்போ புதுசாக இது ஜாயின் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்டு இப்படி உடஞ்சி O மைனஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், C6H5C இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் உடஞ்சதுனால O மைனஸ் ஆயிரும். இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு OH இருக்குது. ஸோ நமக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குமா. இந்த காம்பவுண்ட் போயிட்டு அடுத்த பென்சால்டிகேட் இருக்கு இல்லையா, செகண்ட் பென்சால்டிகேட், இது கூட ரியாக்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் இந்த கார்பன் அயானும் இந்த அயானும் அடுத்த இருக்கிற ஆல்டிகைடும் பாருங்கள், C6H5CO மைனஸ், இங்கே OH இங்கே H, இது போயிட்டு C6H5C டபுள் பாண்ட் OH இது கூட ரியாக்ட் ஆகும். இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய H இருக்கு இல்லையா, இது H ப்ளஸ்ஸாக இருக்கும். இது H ப்ளஸ்ஸாக என்ன பண்ணுன்னா, இந்த இங்கே இருந்து இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும். இருக்கக்கூடிய H ப்ளஸ் போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணும். இது போயிட்டு இங்கே ஜாயின் ஆகும். இதுக்கு பேர் ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு பேர் ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர். இது போயிட்டு இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் உடஞ்சி இங்கே போயிடும். அப்போது இங்கே உங்களுக்கு பாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்போ நமக்கு எப்படி ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்கள், C6H5C டபுள் பாண்ட் O. இந்த பாண்ட் இந்த எலக்ட்ரான் இங்கே இந்த பாண்டு கொடுத்து இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணதுனால இங்கே டபுள் பாண்ட் O, கீழே OH இருக்குது. அடுத்தது இந்த C6H5C இங்கே O மைனஸ், இங்கே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது. இதை நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா, C6H5CH2O மைனஸ், இப்படி எழுதலாம் இல்லையா. இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தது இங்கே நமக்கு COOH நமக்கு கிடச்சிருச்சு. COOH நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருச்சு. பட் நமக்கு என்ன வேணும், சோடியம் பென்சாய்டு தானே வேணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய H இந்த இடத்துக்கு வரணும். மீதி இங்கே நம்ம Na+1 சும்மா இருக்குல்ல, அது போயிட்டு இங்கே ஜாயிண்ட் ஆகணும் இல்லையா. இப்போ அதுதான் நடக்க போகுது, அதாவது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் இந்த ப்ராடக்ட் அப்படியே எழுதுங்க. இந்த C6H5C டபுள் பாண்ட் OH இதுதான். அடுத்தது C6H5CH2O மைனஸ். இப்போது நமக்கு இங்கே ஒரு Na ப்ளஸ்ஸும் இருக்கா, இங்கே மேலே இருக்கக்கூடியது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய பாண்டு இந்த ஆக்சிஜனை நோக்கி இழுக்குமா, எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் இருக்கனால. அப்போ இது H ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போ இந்த H ப்ளஸ்ஸு இந்த இடத்துல வந்து அட்டாக் ஆகும். இங்கே O மைனஸாக இருக்குது. இந்த O மைனஸ் இந்த எண்ணெயை தங்கிட்ட நோக்கி இழுக்கும் இப்படி. இப்போ பாருங்கள், C6
H5C double bond O ONA sodium benzoate கிடைச்சிருச்சா? மீதி ப்ளஸ் C6H5CH2 இந்த H இங்கே வந்துருச்சுன்னா OH பென்சைல் ஆல்கஹால். மறுபடியும் ஒரு தடவை நான் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கன்னிசாரோ ரியாக்ஷனில் 2 மாலிக்யூல் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ஆல்டிஹைட், அதாவது ஒரு பென்சால்டிஹைட் 50% அல்கலி சொல்யூஷன் கூட ட்ரீட் பண்ணும்போது ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்குது. இந்த ரியாக்ஷனை நம்ம டிஸ்ப்ரப்போஸ்னேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டிஸ்ப்ரப்போஸ்னேஷன் என்னது? செல்ஃப் ஆக்சிடேஷன் நடக்கும், அதே மாதிரி ரிடக்ஷனும் நடக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் மாலிக்யூல் ஆஃப் பென்சால்டிஹைட் போயிட்டு இந்த NaOH கூட ரியாக்ட் ஆகிட்டு இந்த OH போயிட்டு இந்த கார்பன் கிட்ட கார்பாக்சிலிக் கார்பன் கூட நமக்கு அட்டாச் ஆகுது. ஸோ அட்டாச் ஆகிடுச்சா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த OH அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த கார்பாக்சிலிக் காம்பவுண்ட் போயிட்டு அடுத்த பென்சால்டிஹைட் கூட ட்ரீட் பண்ணுது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எப்படி ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஹைட்ரைட் அயான் ட்ரான்ஸ்ஃபர்னு என்னது? H தான் ஹைட்ரைட் அயான். இந்த H ப்ளஸ் போயிட்டு இந்த இடத்துல அட்டாச் ஆகுது. அப்போது நமக்கு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது, அது பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு ஒரு கார்பன் அயான் ஒன்று கிடைக்குது, ஒரு ஆல்கஹால் OH இல்லாத ஒரு அயான் கிடைக்குது. இது ஃபர்தராக ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்து இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ்ஸு தனியாக வந்து இந்த O மைனஸ் கூடையும் நம்ம கேட்டலிஸ்ட்டாக எடுத்துக்க இருக்கக்கூடிய NaOHல இருக்கக்கூடிய Na ப்ளஸ் போய் இந்த O மைனஸ் கூடையும் சேர்ந்து சோடியம் பென்சாயேட் ப்ளஸ் பென்சைல் ஆல்கஹாலாக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. இதுதான் கன்னிசாரோ ரியாக்ஷன். இது இந்த வருஷம் 2026 பப்ளிக்கில் 2026 பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். தேங்க்யூ.